ஹாய் வணக்கம் எல்லாருக்கும். சைல்ட் பெனிஃபிட்டை தவிர்த்து உங்களுடைய பிள்ளைகளின் கல்வி வளர்ச்சிக்காக கனடா கவர்மெண்டினால் 7200 கனடியன் டாலர் வழங்குகிறது என்று சொன்னால் நம்புவீர்களா? இந்த வீடியோவில் யார் யார் அந்த 7200 கனடியன் டாலரை பெற்றுக்கொள்ளலாம், அதை எவ்வாறு பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி இந்த வீடியோவில் நாங்கள் இன்றைக்கு விரிவாக பார்க்க போகிறோம். இதுவரையில் இந்த யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வச்சிருந்தா இந்த யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. கனடா கவர்மெண்ட் பிள்ளைகளின் செலவுகளுக்காக சைல்ட் பெனிஃபிட் என்று சொல்லி மாதம் மாதம் பணத்தை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். கனடாவில் பிறந்த பிள்ளைகள் பேரண்ட்ஸ் கனடாவில் சிட்டிசனோ பிஆர் ஹோல்டரா இருந்தா அவர்களுக்கு ஒவ்வொரு பிள்ளைக்கும் சைல்ட் பெனிஃபிட் என்று வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அதை நீங்கள் பெற்றுக்கொண்டிருப்பீர்கள். இது உங்கள் அனைவருக்கும் தெரிந்தது. ஆனால் அதை தவிர்த்து உங்களுடைய பிள்ளைகளின் கல்வி வளர்ச்சிக்காக 7200 கனடியன் டாலர் ஒவ்வொரு பிள்ளைக்கும் அவர்கள் வழங்கி கொண்டு வருகிறார்கள் என்பதை உங்களுக்கு தெரிந்திருக்காது. சில பேர் அறிந்திருப்பீர்கள். நீங்கள் அறிந்திருந்தால் எனக்கு தெரியும் என்று சொல்லி ஐ நோ என்று சொல்லி இந்த கொமெண்டில் வந்து நீங்கள் போட்டுக்கொள்ளுங்க. ஏனையவர்கள் இந்த வீடியோவை பாருங்க, எப்படி அதை பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி பார்ப்போம். RESP என்று சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கள். ரெஜிஸ்டர்ட் எஜுகேஷன் சேவிங் பிளான் என்று சொல்லி நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளின் எதிர்கால கல்வி வளர்ச்சிக்காக சிறிய சேமிப்புகளை செய்து கொண்டிருக்கலாம். அந்த RESP என்ற கணக்கினூடாக இந்த RESP என்ற கணக்கினூடாக நீங்கள் வைப்பிலிடும் பணத்துடன் 20% அடிஷனலாக அவர்கள் வைப்பிலிடுகிறார்கள் உங்களுடைய ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும். அதாவது 17 வயதுக்குட்பட்ட பிள்ளைகளுக்கு நீங்கள் ஒரு மாதத்திற்கு 2500 கனடியன் டாலர் வைப்பிலிடும் போது அவர்கள் 500 கனடியன் டாலர் அந்த பிள்ளைக்கு வைப்பிலிடுவார்கள். ஆகவே அது 3000 கனடியன் டாலராக மாறுகின்றது. இதுதான் அவர்களுடைய மேக்சிமம் பெர் இயர். அதாவது ஒரு வருடத்திற்கு 500 கனடியன் டாலர்கள் தான் அவர்கள் வைப்பிலிடுவார்கள். நீங்கள் எவ்வளவும் வைப்பிலிடலாம், 2500 5000 வைப்பிலிடலாம். ஆனால் 17 வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு மேக்சிமம் நீங்கள் வைப்பிடக்கூடிய தொகை 50,000 கனடியன் டாலர். ஆனால் 17 வயசுக்கு உட்பட்ட பிள்ளைகளுக்கு கனடாவினால் தரக்கூடிய மேக்சிமம் அமௌண்ட் 7200 கனடியன் டாலர். ஆகவே நீங்கள் 36,000 கனடியன் டாலரை வைப்பிலிட்டால் அந்த 7200 கனடியன் டாலரையும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு கவர்மெண்ட் வழங்குவார்கள். இதை நீங்கள் ஒரு மாதத்துல தான் செய்ய வேண்டும் இல்லை, ஒரு வருடத்துல தான் செய்ய வேண்டும் இல்லை. குழந்தை பிறந்ததிலிருந்தோ அல்லது உங்களுடைய பிள்ளையினுடைய வயசிலிருந்து 17 வயது வரைக்கும் நீங்கள் வைப்பிலிடலாம். மாதம் மாதம் வைப்பிலிடலாம், ஒவ்வொரு நாளும் வைப்பிடலாம், 3 மாதங்களுக்கு ஒருக்கா வைப்பிலிடலாம், 1 மாதத்துக்கு ஒருக்கா வைப்பிலிடலாம். அது உங்களை பொறுத்தது. இது எப்படி வைப்பிலிடுறது என்று சொன்னா, இந்த RESP என்ற கணக்கை நீங்கள் உங்களுடைய வங்கியில் திறந்து கொள்ள வேண்டும். அதாவது உங்களுடைய பிள்ளைக்கு சின் நம்பர் என்று சொல்லி கனடாவில் இருக்கு. அதாவது உங்களுடைய பிள்ளைக்கு சின் நம்பர் இருந்தால் அந்த சின் நம்பரை வைத்து RESP கணக்கை நீங்க திறந்து கொள்ளலாம். இதை ஒவ்வொரு பேரண்டும் திறந்து கொள்ளலாம் இந்த கணக்கை, அல்லது கார்டியனும் திறந்து கொள்ளலாம், அல்லது கிராண்ட்மா கிராண்ட்பாவும் திறந்து கொள்ளலாம். ஆனால் ஒரு பிள்ளைக்கு ஒரு அக்கவுண்ட் வைத்துக்கொண்டு அந்த RESP கணக்கில் முதலீடு செய்வீர்கள். அவ்வாறு முதலிடும் பணம் நீங்கள் சேவிங் அக்கவுண்ட்லையும் வச்சிருக்கலாம், அல்லது முதலீடு மூலமாகவும், அதாவது ஸ்டாக்கோ அல்லது ETF-ஓ அப்படியானவற்றை வாங்கி கொண்டு அதன் மூலம் வரும் வருமானத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம், அல்லது சேவிங் மூலம் வரும் வருமானத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். ஆகவே இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னா 3 அனுகூலம் உங்களுடைய பிள்ளைகளுக்கு காத்திருக்கு. ஒன்று முதலிடும் பணம், அதாவது நீங்கள் வைப்பிலிடும் பணம். 2வது கவர்மெண்ட் உங்களுக்கு வழங்குற கிராண்ட். 3வது நீங்கள் ஸ்டாக்ல முதலீட்டு செய்தா இல்ல ETF-ல முதலீடு செய்தா அதன் வளர்ச்சி, அல்லது நீங்க சேவிங்ல வைப்பிலிட்டீங்கன்னா அதை சேவிங்குக்கு வர வட்டி. இந்த 3ம் சேர்த்து உங்களுடைய பிள்ளைகளின் கல்வி, அதாவது உயர் கல்விக்கு ஒரு பெரிய ஒரு பிளஸ் பாயிண்டாக அமையும் என்றதை நீங்க எப்பவுமே மறக்க கூடாது. உங்களுடைய பிள்ளை எதிர்காலத்துல யூனிவர்சிட்டிக்காக அடுத்த ப்ரோவின்ஸ்ல போய் படிக்கலாம், இல்லையா வெளிநாட்டுல போய் படிக்கலாம். அந்த டைம்ல உங்களுடைய டிரான்ஸ்போர்ட் செலவு, பிள்ளைகளோட ரெண்ட், சாப்பாடு என்று சொல்லி நீங்க பார்க்கும்போது அந்த டைம்ல உங்களால அதை வழங்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படலாம். ஆனா அந்த டைம்ல உங்களுடைய பிள்ளைக்கு இந்த பணத்தை நீங்க பெற்றுக் கொடுத்தீர்களாக இருந்தால் ஒரு பெரிய ஒரு உதவியாக இருக்கு. உதாரணமாக நீங்கள் 7200 கனடியன் டாலரை பெற்றுக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் நீங்கள் 36,000 கனடியன் டாலர் ஒரு பிள்ளைக்கு போட வேண்டும். ஆகவே அவர்கள் 20% ஆட் பண்ணி 7200
அப்ப 36,000 பிளஸ் 7,200. அடுத்தது அந்த அளவு முதலீட்டுக்கு வந்த வட்டி அல்லது நீங்க ஸ்டொக்ல முதலீடு செய்தா அந்த ஸ்டொக்கின் வளர்ச்சி. ஆகவே ஒரு பெரிய ஒரு தொகை உங்களுடைய பிள்ளைக்கு எதிர்காலத்துக்கு உதவியாக இருக்குன்றதை நீங்க மறக்க கூடாது. அடுத்தது இந்த பணத்துக்கு டாக்ஸ் பே பண்ண வேணுமா என்று சொல்லி நாங்கள் பார்ப்போம். அதாவது நீங்கள் வைப்பிலிடும் பணம் எவ்வளவு, அதற்கு உங்களுடைய பிள்ளை டாக்ஸ் பே பண்ண தேவையில்லை. ஆனால் கவர்மெண்ட் வழங்குற இந்த கிராண்டுக்கும் நீங்க சேவிங்ல போடைக்கல வர இன்ட்ரெஸ்ட் அல்லது நீங்க ஸ்டாக் மார்க்கெட்டில் முதலீடு செய்கிற அந்த வருமானம், அந்த வருமானத்துக்கும் கவர்மெண்டால் வழங்கப்பட்ட கிராண்டுக்கும் உங்களுடைய பிள்ளை டாக்ஸ் பே பண்ண வேண்டும். அதாவது உங்களுடைய பிள்ளை 17 வயதுக்கு பிறகுதான் அந்த பணத்தை பெற்றுக்கொள்வார். ஆகவே அவர் தான் அந்த டாக்ஸை பே பண்ண வேண்டி வரும். ஆனால் அந்த டைம்ல உங்களோட பிள்ளைக்கு வருமானம் இருக்காது. அவர் வேலை செய்யாத ஒருத்தராக இருக்கிறார், உங்கள்ட்ட இருந்து பிரிஞ்சு படிக்க போகிறார். அந்த டைம்ல அவருக்கு வருமானம் இல்லை. ஆகவே அவர் அதுக்கு டாக்ஸ் பெரிதாக பே பண்ண வேண்டிய, மிக மிக சிறிய அளவில் ஒரு டாக்ஸ் சில நேரங்களில் பே பண்ண வேண்டி வரும். 0 இன்கமா இருந்தா அதுவும் பே பண்ண வேண்டி வராது. ஆகவே இந்த டாக்ஸை பற்றி நீங்கள் சிந்திக்க வேண்டாம். நீங்கள் இப்ப முதல்ற பணமும் உங்களுக்கு அதிக வருமானம் இருந்தா ஒரு பிள்ளைக்கு நீங்க அந்த காசை கொண்டே போடைகள்ல அந்த காசுக்கு நீங்கள் டாக்ஸ் பே பண்ண வேண்டிய தேவை எப்பவுமே இல்லை. அடுத்ததாக உங்களுடைய பிள்ளை படிக்கவில்லை, ஒரு குறிப்பிட்ட இதோட நிப்பாட்டிட்டார், அதாவது ஹை ஸ்கூலோட நிப்பாட்டிட்டார், உயர்கல்விக்கு போகவில்லை என்று சொன்னா இந்த பணத்தை பெற்றுக்கொள்ளலாமா என்று சொல்லி நீங்க யோசிப்பீங்க. ஆமா, பெற்றுக்கொள்ளலாம். எப்படி என்று சொன்னா நீங்கள் முதலிட்ட பணத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். கவர்மெண்ட் வாங்கிய கிராண்ட நீங்க கவர்மெண்ட்டுக்கு பே பண்ண வேண்டி வரும். அவ்வளவுதான் பிரச்சனை, மற்றபடி எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. அடுத்ததாக நீங்கள் உங்களுடைய ஒவ்வொரு பிள்ளைக்கும் 7,200 கனடியன் டாலரை கவர்மெண்டிடமிருந்து பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் உங்களுடைய ஒவ்வொரு பிள்ளைக்கும் 36,000 கனடியன் டாலரை நீங்கள் அவர்களுடைய 17 வயதுக்கு உட்பட்ட காலப்பகுதியில் வைப்பீடு செய்ய வேண்டும். ஆனால் 7,200 நீங்கள் கட்டாயம் பெற்றுக்கொள்ள வேண்டுமா என்று கேட்டால் இல்லை. நீங்கள் எவ்வளவு வைப்பிலிடுகிறீர்களோ அதற்கு 20% கவர்மெண்ட் வைப்பீடு செய்யும். அந்த 7,200 என்றது என்னவென்று சொன்னால் மேக்சிமம் அவர்களால் ஒரு பிள்ளைக்கு வழங்கக்கூடிய தொகை தான் அந்த 7,200. நீங்கள் உங்களுடைய பிள்ளைக்கு 10,000 கனடியன் டாலர் தான் அவருடைய 17 வயதுக்கு உட்பட்ட கால பகுதியில் வைப்பிலிட முடிந்தது என்றால் 10,000க்கு 20% 2,000 கனடியன் டாலர்னை கவர்மெண்ட் அந்த பிள்ளைக்கு வைப்பீடு செய்யும். உங்களால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நீங்கள் வைப்பீடு செய்ய முடியும். இதை எப்படி ஆரம்பிக்கலாம்? RESP என்ற கணக்கினை வெல்தி சிம்பிள் என்ற ஆப்பினூடாக நீங்கள் ஓபன் பண்ணி அதற்குள் மாதந்தோறும் குறிப்பிட்ட அளவு பணம் பே ஸ்டாப்பினூடாக ஒவ்வொரு பிள்ளைக்கும் செல்லக்கூடியவாறு செட் பண்ணி வைத்துக் கொள்ள முடியும். அவ்வாறு செட் பண்ணி வைத்துக் கொள்ளும் போது உங்களுடைய பணம் சேவிங்குக்கோ அல்லது முதலீடுகளுக்கோ செல்ல வாய்ப்பு இருக்கு. இந்த முதலீடுகளை நீங்கள் எவ்வாறு செய்து கொள்ளலாம் என்று சொன்னால், எனக்கு பெரிதாக இந்த முதலீடு சம்பந்தமாக எனக்கு தெரியாது, எந்தெந்த ஸ்டாக் வாங்கணும், எந்தெந்த ETF வாங்கணும் என்று சொல்லி தெரியாத இருந்தால் வெல்தி சிம்பிள் ஆப்பில் ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் என்று சொல்லி ஒரு இதை திறக்கலாம். அதுல கேட்பாங்க உங்களுக்கு எவ்வளவு ப்ராஃபிட் வேணும், உங்களால் எவ்வளவு ரிஸ்க் ஏற்றுக்கொள்ள முடியும்னு சொன்னால் நீங்கள் அதனை உங்களுக்கு ஏற்ற மாதிரி ப்ராஃபிட் சொன்னால் லாங் டேர்ம், என்னுடைய நிபந்தனை லாங் டேர்முக்கு எனக்கு லாஸே வரக்கூடாது, நான் போட்ட முதல் லாஸ் வரக்கூடாது, எவ்வளவு லாபம் வந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் நான் போட்ட முதல்ல லாஸ் இருக்கக்கூடாது என்று சொல்லி நீங்க செட் பண்ணி வைத்துக் கொண்டால் அவர்கள் ஒரு பெர்சன்டேஜ் சொல்லுவார்கள். உங்களுக்கு லாஸ் வராம ஒரு ஸ்டாக்ல முதலீடு செய்ய வேணும்னு சொன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 3% 4% ப்ராஃபிட் வரும் என்று சொல்லுவார்கள். நீங்க அதற்கு ஓகே கொடுத்தீர்கள்னா அவர்களே ஸ்டாக்ல போட்டு அந்த பணம் வளர்ச்சி அடைய வைப்பார்கள். அவ்வாறு வைப்பதற்கு ஒரு குறிப்பிட்ட அளவு அமௌண்ட் அவர்கள் எடுப்பார்கள். எவ்வளவு என்று நினைக்கிறீர்கள்? 0.5%, அதாவது 100 கனடியன் டாலருக்கு 0.5 கனடியன் டாலர் தான் அவர்கள் கமிஷன் ஆகும். இதையே நீங்கள் வெளியால ஒரு ஏஜென்ட்ட கொடுத்து என்னுடைய பிள்ளைக்கு RESP கணக்கு ஓபன் பண்ணி அதை ஒரு ஸ்டாக்ல முதலீடு செஞ்சு தாங்கன்னு சொல்லி கேட்டீங்களா இருந்தா கிட்டத்தட்ட அவர்கள் ஒரு பெரிய ஒரு தொகையை உங்களிடமிருந்து பெற்றுக்கொள்வார்கள். உங்களுடைய பிள்ளைக்கு நீங்க செலுத்துகின்ற ஒவ்வொரு பணத்திலும் இருந்து அவர்கள் ஒரு பெரிய தொகையை பெற்றுக்கொண்டு விடுவார்கள். ஆகவே நீங்கள் சுயமாக முதலீடு செய்யுங்கள் அல்லது சுயமாக சேவிங் அக்கவுண்டில் போடுங்கள். இதனை வேறு ஒருவர் கூடாக செய்ய வேண்டாம். காரணம், நீங்கள் வேறு ஒருவர் கூட செய்யும் போது உங்களுடைய சின் நம்பர்
உங்களுடைய பிள்ளையின் சின் நம்பர் எல்லாம் அவர்கள்ட்ட நீங்க கொடுக்க வேண்டிய தேவை இருக்கு. ரெண்டாவது, அவர்களுக்கு ஒரு பெரிய தொகையை நீங்கள் உங்களோட பிள்ளைக்கு சேவ் பண்ணுது, கவர்மெண்ட் உங்களோட பிள்ளைக்கு தருது. அந்த காசுல அவர்கள் ஒரு கமிஷனை பெற்றுக்கொள்ளும் போது இது ஒரு ஏற்புடையதாக இருக்காது. ஆரம்ப காலங்கள்ல நீங்கள் அவ்வாறு செய்திருக்கலாம். இது சம்பந்தமான நாலேஜோ அல்லது இது எவ்வாறு செய்கிறதுன்றதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ஆனால் இப்போதைய காலகட்டத்தில் நீங்கள் இதனை ஓனாக செய்யும் போது உங்களுடைய பிள்ளைக்கு நீங்கள் வழங்கிய பணமும் கவர்மெண்ட் வழங்கிய பணமும் பொக்கிஷமாக பாதுகாக்கப்படும் என்றதை மறந்து போடாதீங்க. ஆகவே இது சம்பந்தமான மேலும் பல வீடியோக்களை நான் உங்களுக்கு தர காத்திருக்கிறேன். இவ்வாறு நல்ல நல்ல விடயங்களை தெரிஞ்சு வைத்திருக்க வேண்டுமாக இருந்தால் இந்த யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுக்கு தெரிஞ்ச ஆக்களிட்ட ஷேர் பண்ணுங்க. நல்ல விடயங்களை பலரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நீங்களும் என்னோட சேர்ந்து வேலை செய்யுங்க. நன்றி, வணக்கம்.